வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியோட நாளையோட ஆப்ஷன் பையருக்கான நகர்வு என்னமே இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உடனே உங்களுக்கு அப்டேட் வேணும்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த வீடியோவில் நேற்றையோட என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட் வந்து கேப் அப் இருந்தால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும், கேப் டவுன் தான் மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஒருவேளை மார்க்கெட் இறங்கினா, மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகல, இந்த இடத்துல கிட்டத்தட்ட 19,600 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த எல்லோ பார்டர்னு போட்டிருந்தோம். 19,550 அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு எல்லோ போட்டிருந்தோம். இதுக்கு கீழே இந்த பார்டர் தொட்டால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதா நம்ம வரைபடத்தில் கொடுத்துருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஓப்பனே இந்த எல்லோவுக்கு கீழே, அதுலேருந்து ஒரு ஃபால் ஆகி நம்ம கீழே அடுத்து ஒரு எல்லோ பார்டர் போட்டிருந்தோம். இதுலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸில் வரது வாய்ப்புன்னு சொல்லி போட்டிருந்தோம். மார்க்கெட் அது மாதிரி எக்ஸாக்டாக இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஒரு பையிங் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு திரும்பி செல்லிங் ப்ரெஷர். இது நியூஸ் பேஸில் இன்றைக்கி இந்த இஸ்ரேல் பிரச்சனைக்காக மார்க்கெட் வந்து ஒரு டவுன். ஆக்சுவலாக நம்ம மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக எதிர்பார்ப்பு வந்து பெரிய புல்லிஸ் எதிர்பார்த்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நியூஸ் பேஸில் இறங்குறதுனால இன்றைக்கி வந்து ஒரு டவுனை சந்திச்சிருக்கு. சரி, நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதை தேவையில்லாத கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இந்த சேனலையும் எடுத்துறேன். இந்த இன்ட்ராடேயோட நம்ம ப்ளூ கலர் இந்த இன்ட்ராடே லெவலுக்கு போடுவோம். இது நமக்கு தெரியும். இந்த கலர் கோடுக்கு நமக்கு ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்கோம். என்னென்ன கலர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ நாளைய பொறுத்தளவுக்கு இன்றைக்கி டே கேண்டில்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் தான் போட்டிருக்காங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா டே கேண்டிலோட செட்டப் இது. இப்போ டே கேண்டில் என்ன சொல்ல வருதுன்னா, டே கேண்டில் பொறுத்தளவுக்கு திருப்பி ஒரு ஸ்பின்னிங் டாப்பாகவே போட்டு கேப் அப் கேப் டவுனில் ஸ்பின்னிங் டாப்பாக போடுறாங்க. இப்போ இன்றைக்கி பொறுத்தளவுக்கு ஸ்பின்னிங் டாப்பை ஹையை தாண்டினா மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். ஸ்பின்னிங் டாப்பை பிரேக் பண்ணால் கீழே லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். இப்போ நம்ம இன்ட்ராடேவுக்கு 15 மினிட்ஸில் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இந்த ப்ளூ கலர் வந்து நம்ம வந்து டே கேண்டில் போட்டிருந்த சேனல். இந்த சேனலில் வந்து ரொம்ப முக்கியமான சேனல் இந்த இடம் தான். மார்க்கெட் திருப்பி இறங்கினாலும் இந்த சேனல் வந்து மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்குது. நாளைய பொறுத்தளவுக்கு இந்த ப்ளூ கலர் நம்ம இந்த இன்ட்ராடேயோட லோ டே கேண்டோட லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட் இறங்கி கிட்டத்தட்ட 19,360 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கிடையில் ஒரு சேனல் ஒன்று இருக்குது, அந்த சேனலும் வரைஞ்சிரும். இந்த சேனல் ஒருவேளை இந்த டேவோட அந்த ப்ளூ கலர் நம்ம டே சேனலோட பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு திருப்பி இறங்கிறதுக்கு வாய்ப்பு சொல்லியிருந்தாலும், இந்த சேனலில் ஆக்சுவலாக 15 மினிட் சேனல்லேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் டே கேண்டில் பிரேக் பண்ணாலும் வீக் தான். நாளைய பொறுத்தளவுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணால் கிட்டத்தட்ட இந்த கிரீன்லேருந்து எழுந்திரும் 19,300 அப்படிங்கிற இடத்துலேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இருந்தாலும் இந்த நியூஸ் பேஸில் இருக்கிறனால இதையும் பிரேக் பண்ணுறது வாய்ப்பும் இருக்கும். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்து புல்லிஸ்ன்னு எதிர்பார்த்தோம்னா நம்ம வந்து ஆக்சுவலாக இந்த எல்லோ பார்டரை இடம் மாற்றுறேன். இப்போ இது 5 மினிட் சார்ட்டாக வச்சுருக்கேன். 5 மினிட் சார்ட்டை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லி வருதுன்னா, இப்போ மேலே 19,640 அப்படிங்கிற ஏரியா பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து என்ன தான் அப்சைடு பண்ணாலும் திருப்பி டவுன் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். நாளைய பொறுத்தளவுக்கு கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த லொக்கேஷனில் ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து இறங்கி மேல் நோக்கி இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு கேப் அப்பில் இருந்துச்சு 540க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் இந்த இடத்துல போய்ட்டு இந்த டேவோட ஹையை தொட்டு திருப்பி பிரேக் பண்ணி திருப்பி நம்ம போட்டு எல்லோ பார்டர் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு ஆப்ஷன் பையரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புட் ஆப்ஷனுக்கு வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம். முடிஞ்சு கால் சைடு அந்தளவுக்கு ரிஸ்க்கு தான். கால் சைடு அந்தளவுக்கு பெரிய மூவ்மெண்ட் இருக்குமான்னு சொல்ல தெரியல. ஆனால் புட் சைடு போனீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் இருக்கும். ஒருவேளை இந்த லொக்கேஷன்லாம் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் பெரிய ஃபால்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டேவை பிரேக் பண்ணால் நம்ம இன்ட்ராடே சேனல் 15 மினிட் சேனல் போட்டிருக்கோம். இருந்தால் நியூஸ் பேஸில் இருக்கிறனால இந்த சேனலையும் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் தெரியுது. சரி, வாங்க பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் சொல்லியிருந்தேன். பேங்க் நிஃப்டி இதே கிட்டத்தட்ட நிஃப்டி மாதிரி தான் சொல்லியிருந்தோம். இந்த ட்ரெண்டில் பிரேக் வந்து சேனலில் பிரேக் பண்ணால் மார்க்கெட் இறங்கிட்டு இந்த எல்லா பார்ட்லேருந்து மார்க்கெட் அப் சைடு போகிறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் எதிர்பார்ப்புங்கிற பொறுத்து மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதா இருந்துச்சு. ஆக்சுவலாக நியூஸ் பேஸில் கீழே இறங்கிடுச்சு. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல ஏன் ரிவர்ஸில் ஆனிச்சுன்னா, இந்த இடம் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இது ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்டில் ஒரு சப்போர்ட்டும் இருந்துச்சு, ஒரு ட்ரெண்ட் லைனும் இந்த இடத்துல இருந்துச்சு. அதனால் மார்க்கெட் வந்து மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து மார்க்கெட் திருப்பி அப் சைடு மார்க்கெட் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தாலும் நியூஸ் பேஸ்னால இறங்குனுச்சு. இப்போ நாளைய பொறுத்தளவுக்கு மார்க்கெட் என்ன மாதிரி வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, நாளைய பொறுத்தளவுக்கு இதில் ரிமூவ் பண்ணிவிடுவோம் சிலதெல்லாம். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து நியூஸ் இல்லைன்னா மார்க்கெட் வந்து பெரிய புல்லிஸ் தான் எதிர்பார்த்தோம் நினைக்கலாம். ஆக்சுவலாக
இது வந்து டே கேண்டில் பற்றி பார்த்தோம்னா இது உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு சேனல் போட்டிருந்தோம். இந்த ஒரு சப்போர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஒன்று போட்டிருந்தோம். 43,825ங்கிறனால தான் மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குது. நிஃப்டியை கம்பேர் பண்ணுற பேங்க் நிஃப்டி பயங்கர வீக்காக தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. பேங்க் நிஃப்டியோட சேனல்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனல் போட்டிருக்கோம். இந்த சேனல் லோங்கிறது இந்த இடம். இது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43,555 550 இருக்குது. இதுக்கு கீழே இந்த டபுள் பாட்டமோட வரும் இந்த இடம். இந்த கேண்டில் எத்தனாம் தேதி ஆகஸ்ட் 16 கேண்டில் லோவை பார்த்தீங்கன்னா 43,200. ஒருவேளை இந்த 43,600லேருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். இல்லை இந்த சேனலில் ஒரு 50 பாயிண்ட் வித்தியாசம் இருக்குது இந்த சேனலுக்கு அதுக்கும். இதுலேருந்து மார்க்கெட் கிளாஸில் மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த சேனலை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து பெரிய ஃபாலை தான் எதிர்பார்க்கும். சரி, நாளைக்கு 15 மினிட்ஸில் நம்மளோட இன்ட்ராடேக்கு என்ன மாதிரி ஆப்ஷன் பையருக்கு என்ன மாதிரி வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த ப்ளூ இன்ட்ராடேயோட டே கேண்டலோட ஹை இது. இந்த ப்ளூ கலர் எடுத்து இங்கே வச்சுருவோம். இது இன்ட்ராடேயோட லோ, இன்னைக்கு லோ. இப்போ இந்த லோ ரெண்டையும் பிரேக் பண்ணாலே மார்க்கெட் வந்து பெரிய ஃபால். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை ஃபால் ஆகிறது வாய்ப்பு அதிகமாக தெரியுது. இந்த சேனலை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இதில் ஸ்டாப் லாஸ் லைன் போடும் எப்பயும் போகிற மாதிரி இந்த பிளாக்கில். இந்த மார்க்கெட் இந்த பிளாக்கை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டை பார்த்து டவுன் சைடு தான். நாளைய பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பயங்கர வீக் தான். பேங்க் நிஃப்டியை பற்றி பெரிய ஃபால் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு தான் தெரியுது. இந்த இடத்துல ஆக்சுவலாக ஆப்ஷன் பையராக இருந்தால் இந்த இடத்துல புட் ஆப்ஷன் 43,800 அப்படிங்கிற ரேஞ்சை பிரேக் பண்ணால் மார்க்கெட் 780ங்கிற பிரேக் பண்ணால் மார்க்கெட் அடுத்தது பார்த்திங்கன்னா 43,550 வரைக்கும் ஒரு பெரிய ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக தெரியுது. இதுக்கெல்லாம் இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இந்த 43,780ங்கிறத 43,750 அப்படிங்கிற ஏரியா பிரேக் பண்ணால் பெரிய ஃபால் சடனாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இது மூமெண்ட்னு பார்த்தோம்னா இந்த இடத்த பிரேக் பண்ணால் இந்த இடத்துல நினச்சி மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்த திருப்பி ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணால் ஃபால், பெரிய ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும். இல்லை இதுக்கு மேலே இந்த சேனலுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சுன்னா திருப்பி நம்ம இன்ட்ராட இன்னையோட ஹையை ஃபீட் தொட்டுட்டு திருப்பி ஃபால் ஆகிறது தான் வாய்ப்பு அதிகமாக தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட், நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்பயுமே நீங்கள் 5 மினிட்ஸ் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஒரே மாதிரி ட்ரேட் நடக்கலை, ஒரே மாதிரி கேண்டிலோட மூவ்மெண்ட் இல்லைன்னா மார்க்கெட் வந்து பெரும்பாலும் சைட்வேஸாக இருக்கும். இல்லைனா ஆப்ஷன் பையரை பொறுத்தளவுக்கு நம்மளோட ஆப்ஷன் பிரீமியமும் லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸ்டாப் லாஸும் அதிகமாக ஹிட் ஆகிடுச்சு. இன்னும் ஸ்டாப் லாஸில் ட்ரேட் பண்ணவே முடியாது. அதனால் பெரும்பாலும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரேட் ஆனால் அன்றைக்கி ட்ரேடை வந்து ஆப்ஷன் பையர் வந்து ட்ரேட் பண்ணாமல் இருக்குது பெஸ்ட்டு. ரெண்டாவது ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த ட்ரேடுமே நிச்சயம் பண்ணாதீங்க, டார்கெட் இல்லாமலையும் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மாலை சந்திப்போம். வணக்கம்.